Hello friends, I am Dr. Karthik. For the past 2 days, particle physics இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். CSIR நெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல இருந்து முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கான்செப்ட்ஸ், சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இதை பத்தி பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா மல்டிப்ளெக்ஸ் நம்பர். மல்டிப்ளெக்ஸ் நம்பர்னா என்னங்கிறத பார்க்கலாம். மல்டிப்ளெக்ஸ் நம்பர். இந்த மல்டிப்ளெக்ஸ் நம்பரை கேபிட்டல் எம் அப்படிங்கிற லெட்டரால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மல்டிப்ளெக்ஸ் நம்பர்னா என்னங்கிறத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இட் இஸ் டிஃபைன்ட் as the number of different charge states for particles like nucleons and triplets like pions and so on. Multiplex number na ennagra definition parunga. It is defined as the number of different charge states for particles like nucleons and triplets like pions and so on. அதாவது நம்ம எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸோட கிளாசிபிகேஷனை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸோட கிளாசிபிகேஷனை கம்ப்ளீட்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸோட கிளாசிபிகேஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இங்க பாருங்க, நியூக்ளியான்ஸ் அப்படின்னா என்ன? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இல்லையா? நியூக்ளியான்ஸ் அப்படின்றது என்ன? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அதே மாதிரி பயான்ஸ். ஸோ பயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பை மீசான்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பை மீசான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பை மைனஸ், பை ஜீரோ, பை பிளஸ் அப்படின்னு வரும். சரியா? இதை வந்து ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பயான்ஸ் பாத்தீங்கன்னா 3 விதமான சார்ஜ் ஸ்டேட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால. இங்க பாத்தீங்கன்னா பை மைனஸ், பை ஜீரோ, பை பிளஸ். சரியா? இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அதே மாதிரி பை மீசான்ஸ் சொல்லக்கூடிய இந்த பயான்ஸ், இது எல்லாமே எத்தனை சார்ஜ் ஸ்டேட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லுது. the number of different charge states for these particles. சரியா? not only nucleons and triplets, இது வந்து பாத்தீங்கன்னா வேற சில பார்ட்டிகிள்ஸ்க்கும் கூட இந்த மல்டிப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இங்க வந்து எக்ஸாம்பிளுக்காக நியூக்ளியான்ஸ் அண்ட் பயான்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, நியூக்ளியான்ஸை பொறுத்தளவு புரோட்டான்ஸோட சார்ஜ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ். நியூட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளியான்ஸை பொறுத்த அளவு, நியூக்ளியான்ஸ்ங்கிற கேட்டகரியில இந்த 2 வருது. அப்போ நியூக்ளியான்ஸ் உடைய மல்டிப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரலா இருக்கு. அப்ப இந்த நியூட்ரல் அப்படிங்கிறதையும் ஒரு சார்ஜ் ஸ்டேட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரோட்டான்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால அது ஒரு சார்ஜ் ஸ்டேட், நியூட்ரான்ஸ் நியூட்ரலா இருக்கிறதுனால அது 2வது சார்ஜ் ஸ்டேட். அப்போ இதோட மல்டிப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா 2. இப்போ பயான்ஸ் தான். பயான்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஹிண்ட் தான். அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது பை மைனஸ், பை ஜீரோ, பை பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது m = 3 அப்படின்னு சொல்லுவாங்க. m = 3. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 விதமான சார்ஜ் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால இதோட மல்டிப்ளெக்ஸ் நம்பர் நம்ம என்ன சொல்றோம்னா m = 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கயான்ஸ், ரைட்டா? கயான்ஸ். சோ இந்த கயான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க.
ஸோ கயான்ஸ் பாத்தீங்கன்னா கயான்ஸ் அப்படிங்கிறது வந்து K0 K+. இது வந்து கயான்ஸ். ஆன்டி கயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது K0 பார், அதே மாதிரி K-. இதுவுமே வந்து நம்ம அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல் கிளாசிபிகேஷன் வீடியோல இந்த கயான்ஸை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அந்த கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த கயான்ஸ் ஆன்டி கயான்ஸ் பாருங்க, இதோட மல்டிப்ளைட் நம்பர் எவ்வளவு? கயான்ஸ் பாத்தீங்கன்னா 2 சார்ஜ் ஸ்டேட் இருக்கா, 0+. இப்போ இதுக்கு வந்து m = 2. அதே மாதிரி ஆன்டி கயான்ஸ் பாருங்க, K0 பார் K-. இப்போ இது வந்து என்ன வரும் அப்படின்னா this will be m = 2. இதுக்கும் 2. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூட்ரல் கயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரல் கயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேற்று பார்த்திருந்தோம் அந்த வீடியோல η0. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கயான் தான். இப்போ இதோட மல்டிப்ளைட் நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா மல்டிப்ளைட் நம்பர். இப்போ இந்த மல்டிப்ளைட் நம்பரோட சம்பந்தப்பட்ட இன்னொரு குவாண்டிட்டி, ரைட்டுங்களா? மல்டிப்ளைட் நம்பரோட சம்பந்தப்பட்ட இன்னொரு குவாண்டிட்டி இருக்கு. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அது வந்து என்னன்னா I = m-1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. I = m-1/2. m-1/2. ஸோ அப்போ இது வந்து ஏன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இந்த I அப்படிங்கிற குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஐசோஸ்பின் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐசோஸ்பின். இப்போ இந்த I = m-1/2 அப்படின்னா என்னங்கிறத மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐசோஸ்பின்னை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஐசோஸ்பின்னுக்கான அந்த டெஃபினிஷனை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. ஐசோஸ்பின் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஐசோடோபிக் ஸ்பின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஐசோடோபிக் ஸ்பின் என்ன அப்படின்னா a quantum number associated with the strong interaction symmetry of nucleons. நியூக்ளியான்ஸ்னா என்ன? protons and neutrons. and other hadrons. So இதுல வந்து ஹேட்ரான்ஸ்னா என்னங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா, நம்ம அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல் கிளாசிபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? எலிமெண்டரி பார்ட்டிகல் கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது சில பார்ட்டிகல்ஸை பத்தி எல்லாம் பார்த்திருப்போம். அதுல பேரியான்ஸ், மீசான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹேட்ரான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஹேட்ரான்ஸ் அப்படிங்கிறது எது இந்த ஹேட்ரான்ஸ் கேட்டகரியில வரும் அப்படின்னா பேரியான்ஸ் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீசான்ஸ் வந்து வரும். சோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேட்ரான்ஸ் கேட்டகரியில வந்துடும். சரியா? இதான் வந்து ஹேட்ரான்ஸ். ஓகே. சோ இதுக்கப்புறமா இந்த ஐசோஸ்பின் அப்படின்னா என்னங்கிறத இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். சோ இதோட இன்னொரு பாயிண்ட்டையும் எழுதிக்கங்க. இட் இஸ் எ கான்செப்ட். இந்த ஐசோடோபிக் ஸ்பின்ங்கிறது it is a concept reflecting the similarity
in the behavior of these particles. Behavior of these particles under the strong nuclear force. Under the strong nuclear force. Despite their differences in charge. Differences in charge. So hadrons oda classification இங்க தனியா கொடுத்திருக்கோம். ஐசோஸ்பின் என்னங்கிறதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ஐசோஸ்பின் அப்படின்றத I3 அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். I3 ரைட்டா? இந்த I3 ஓட வேல்யூ it is lesser than or equal to minus I. இப்ப பாருங்க, minus I lesser than or equal to I3 lesser than or equal to I. ரைட்டா? இந்த I னா என்னங்கறத பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். I equal to m minus 1 by 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? I equal to m minus 1 by 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ பார்ட்டிகிள்ஸ்க்கு I என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த I3 னா என்னங்கறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். I3ங்கற அந்த ஐசோஸ்பின் வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஐசோஸ்பின் வேல்யூங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா சில ரியாக்ஷன்ஸ்ல ரைட்டா அல்லது சில இன்டராக்ஷன்ஸ்ல இது வந்து கன்சர்வ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இந்த I3 வந்து கன்சர்வ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து சில இன்டராக்ஷன்ஸ்ல பார்க்க வேண்டியிருக்கும். அதை வச்சுதான் அதோட டைப் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். டைப்னா ஸ்ட்ராங் இன்டராக்ஷனா, வீக் இன்டராக்ஷனா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டராக்ஷனா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த I3 கன்சர்வேஷனை வச்சு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனாலதான் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ I3 அப்படின்றது இந்த மைனஸ் ஐல இருந்து பிளஸ் ஐக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கோம். ரைட்டா? இப்போ வந்து இந்த பார்ட்டிகிள்ஸுக்கு I3 வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மல்டிப்ளைட் நம்பரை வச்சு நீங்க I கண்டுபிடிக்கணும். I வச்சுக்கிட்டு நீங்க I3 வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ பார்ட்டிகிள்ஸுக்கு அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பை மீசான்ஸ். ஸோ பை மீசான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பை மைனஸ், பை 0, பை பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதோட மல்டிப்ளைட் நம்பர் என்ன? 3 இல்லையா? மல்டிப்ளைட் நம்பர் 3. அப்போ I வேல்யூ என்ன வரும்? m minus 1 by 2 அப்படின்னு போடும்போது 3 minus 1 by 2 that is 1. அப்போ I3 வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும்? -1 0 1 பிளஸ் 1 அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னும் ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்ற மாதிரி. ஸோ 1. ஸோ I3 ஓட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா -I 0 பிளஸ் I, அதாவது 1 1 minus 1 இந்த மாதிரி. ஸோ அப்போ -1 0 பிளஸ் 1 ரைட்டா? இது வந்து I3 ஓட வேல்யூஸ். எதுக்கு? இந்த பயான்ஸுக்கு இந்த 3 வேல்யூ வருது. அப்போ இதை எப்படி அசைன் பண்றது? ரொம்ப சிம்பிள். இது பை மைனஸ் அப்படின்றதுனால இதோட I3 வேல்யூ -1, இதோட I3 வேல்யூ 0, இதோட I3 வேல்யூ +1. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ இது -1 0 +1. ஸோ அந்த சார்ஜ் ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸை நீங்க அசைன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இப்போ நியூக்ளியான்ஸ்னு சொல்லும்போது நியூக்ளியான்ஸுக்கு எப்படி இருக்கு? புரோட்டான்ஸ் தென் நியூட்ரான்ஸ். மல்டிப்ளைட் நம்பர் என்ன? m ஈக்குவல் டு 2. I ஈக்குவல் டு m minus 1 by 2 போது 2 minus 1 by 2 அப்போ half. அப்போ I3 வேல்யூஸ் வந்து 2 தான், -half plus half. இதை சிம்பிளா அசைன் பண்ணிடலாம். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால half. நியூட்ரான் வந்து 0 சார்ஜ் தான், பட் I3 வந்து என்னன்னா -half. சரியா? இந்த மாதிரி நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த I3 வேல்யூஸை நீங்க வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த I3 வேல்யூ அப்படிங்கிற இந்த ஐசோஸ்பின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கும்போது இந்த I3 வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், I3னா என்னங்கிறத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன்னா வந்து சில ரியாக்ஷன்ஸ் அல்லது இன்டராக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து இந்த I3 வேல்யூ கன்சர்வ் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இது வந்து ஐசோட்ரோபிக் ஸ்பின். அடுத்ததான் நம்ம ஹைப்பர் சார்ஜை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹைப்பர் சார்ஜ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஹைப்பர் சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பல் வந்து Y. It is defined as double of the right? Double is defined as double of the average charge Q bar of the multiplet. மல்டிப்ளட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பயான்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஒரு மல்டிப்ளட், ரைட்டா? 5 + 5 0 5 - மல்டிப்ளட்லயே அது வந்து ட்ரிப்ளட், சரிங்களா? ஸோ டிஃபரண்ட் சார்ஜ் ஸ்டேட்ஸோட இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நம்ம மல்டிப்ளட்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் சார்ஜ்ங்கிறது டபுள் ஆஃப் த ஆவரேஜ் சார்ஜ். ஸோ அது வந்து நம்ம மல்டிப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா Y = double of the average chargeங்கும் போது Y = 2Q bar. Y = 2Q bar. இப்போ இது ஆவரேஜ் சார்ஜ் Q பார்ங்கிறது. இப்போ வெறும் சார்ஜை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா Q = I3 + Y/2 அப்படின்னு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இதையும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Q = I3 + Y/2. Q பார்ங்கிறது ஆவரேஜ் சார்ஜ். அது என்ன ஆவரேஜ் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். இப்போ பயான்ஸ் எடுத்துக்கோங்களேன். பயான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன சார்ஜ் ஸ்டேட்ஸ் இருக்கு? π + π 0 π-. இப்போ சார்ஜோட ஆவரேஜ் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க பார்த்துடலாம் பயான்ஸ். ஸோ பயான்ஸ்ன்னு எடுக்கும்போது π - π 0 π+ இருக்கா? ஸோ அப்போ ஆவரேஜ் சார்ஜ் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது பயான்ஸுக்கு Q பார் என்ன வரும்? -1 + 0 + 1 / 3. அப்ப என்ன வந்துடும்? 0 வந்துடும். இதுதான் ஆவரேஜ் சார்ஜ் இல்லையா? -1 0 + 1 / 3. நியூக்ளியான்ஸ் எடுத்துக்கோங்க. நியூக்ளியான்ஸ் எடுக்கும்போது புரோட்டான், இது நியூட்ரான். இதோட ஆவரேஜ் சார்ஜ் வந்து என்ன வரும்? Q பார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா புரோட்டானுக்கு வந்து +1 இல்லையா? பிளஸ் நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, 0. இப்போ ஆவரேஜ் எடுக்கும்போது 1/2. சரியா? இந்த மாதிரி தான் நீங்க ஆவரேஜ் சார்ஜை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஹைப்பர் சார்ஜ் கன்சர்வ் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. proton plus proton gives lambda hyperon plus K0 plus proton plus pi plus meson. இப்போ இதோட ஹைப்பர் சார்ஜ் Y. புரோட்டானுக்கு என்ன ஹைப்பர் சார்ஜ்? புரோட்டானுக்கு வந்து ஹைப்பர் சார்ஜ் என்னவா இருக்கு? புரோட்டான் எடுக்கும்போது இட் இஸ் டபுள் ஆஃப் த ஆவரேஜ் சார்ஜ், ரைட்டா? டபுள் ஆஃப் த ஆவரேஜ் சார்ஜ்னு சொல்லும் போது புரோட்டானுக்கு வந்து 2 × 1/2. அப்ப வந்து என்ன வரும்? 1 வரும். இந்த புரோட்டானுக்கும் 1 வரும். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா லாம்டா ஹைப்பரான். ஸோ பவர்ல என்ன போட்டிருக்கு? 0 போட்டிருக்கு பாருங்க. பவர்ல 0 போட்டிருக்கு அப்படிங்கும் போது லாம்டா ஹைப்பரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜே கிடையாது. ஸோ 0. ஹைப்பர் சார்ஜும் பாத்தீங்கன்னா 0 தான். இது வந்து K0 சொல்லும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா
கே ஜீரோவும் கே பிளஸும் சேர்ந்து ஒரு மல்டிப்ளெட். சிமெட்ரிக் 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 கிடையாது, கயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி கயான்ஸ் அப்படின்னா இது வந்து என்னது கயான்ஸ், இது வந்து கயான்ஸ். ஆன்டி கயான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கே ஜீரோ பார் கே மைனஸ். ஸோ கயான்ஸுக்கு நம்ம எடுக்கும்போது ஆவரேஜ் சார்ஜ் வந்து எவ்வளவு வரும், கியூ பார். இது 0, இது 1, அப்ப ஆவரேஜ் சார்ஜ் வந்து 1/2. ஸோ ஆன்டி கயான்ஸ்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது இது வந்து -1, ரைட்டா, இது வந்து -1. அப்போ இதுக்கு கியூ பார் வந்து என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1/2 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து -1/2 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ கயான்ஸுக்கு கே ஜீரோ கே பிளஸ், ஸோ கியூ பார் வந்து அதுக்கு என்னது, தட் இஸ் 1/2. ஸோ அப்போ கே ஜீரோவுக்கு வந்து ஹைப்பர் சார்ஜ் என்ன, 2 × 1/2. இப்போ இதுக்கு வந்து 1. புரோட்டானுக்கு 1. பை பிளஸ், ஸோ பை பிளஸ் எடுக்கும்போது இதுக்கெல்லாம் ஆவரேஜ் சார்ஜ் இருந்தது 0, சரியா. அப்போ ஹைப்பர் சார்ஜ் பாருங்க, இந்த பக்கம் ரியாக்டன்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜோட வேல்யூ 1 + 1 2. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1 + 1 2. அப்போ இந்த இடத்துல டெல்டா ஒய்னா இனிஷியலா ரியாக்டன்ஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஹைப்பர் சார்ஜ் நம்பர்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, கிடையாது. டெல்டா ஒய் ஈக்குவல் டு 0, ரைட்டா. ஹைப்பர் சார்ஜ் வந்து இந்த இடத்துல கன்சர்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், சரியா. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மல்டிப்ளெட் நம்பர்னா என்ன, ஐசோஸ்பின்னா என்ன, ஹைப்பர் சார்ஜ்னா என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வீடியோல நம்ம ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகிள்ஸ்னா என்னங்கிறத பத்தியும் நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.